என்னோட மனைவி ஆபாச படம் பாக்குறா, சுய இன்பத்துல ஈடுபடுறா, இது எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு, அதனால எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடின ஒருத்தருக்கு நீதிபதிகள் நச்சுன்னு ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்காங்க. என்னென்ன சொல்லி இருக்காங்க, என்ன மாதிரியான வழக்கு இது, அந்த தீர்ப்பு என்ன அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். கரூரை சேர்ந்த ஒரு நபர், இவருக்கு திருமணமாகி விவாகரத்து ஆயிருக்கு. அந்த நிலையில கடந்த 2018ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு திருமணம், இரண்டாவது திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரன் பார்த்திருக்காங்க. இவர மாதிரியே விவாகரத்தான ஒரு பெண்ணை திருமணமும் செய்து வைத்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த 2020ஆம் ஆண்டு அவர் கரூர் குடும்ப நல நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கார். என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவி வீட்டு வேலைகளை சரியா கவனிக்கிறதே கிடையாது, எந்நேரமும் போன்லயே இருக்காங்க, அது மட்டும் இல்ல அவங்க ஆபாச படங்கள் பாக்குறாங்க, சுய இன்பத்துல ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு பெண்கள் சார்ந்த நோய் இருக்கு, அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒண்ண தொடர்றாரு. இந்த நிலையில அந்த வழக்கை குடும்ப நல நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருது. இது விவாகரத்து கேட்பதற்கான காரணங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த வழக்கை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருது. இதை தொடர்ந்து இந்த தீர்ப்பை ரத்து செய்து தனக்கு விவாகரத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தை நாடுறாரு. இந்த சூழல்ல தான் இந்த வழக்குக்கு நீதிபதி சுவாமிநாதன், நீதிபதி பூர்ணிமா அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா, கடந்த 2020ஆம் ஆண்டு மனுதாரர் விவாகரத்து கேட்டு அப்ளை பண்ணி இருக்காரு. இந்த காரணங்கள், அவர் வைக்கக்கூடிய காரணங்கள் சரியானதா இல்ல. ஒரு ஆண் சுய இன்பத்துல ஈடுபடுறார் அப்படின்னா அதை உலகம் ஏற்றுக்கும் போது பெண் சுய இன்பத்துல ஈடுபடுறது எப்படி தப்பாகும்? ஆண் செய்யறது தவறில்லை அப்படின்னு உலகம் ஏற்றுக்குது அப்படின்னா பெண்கள் சுய இன்பத்துல ஈடுபடுறதும் தவறில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மனுதாரர் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு, தன்னுடைய மனைவி ஆபாச படங்கள் பாக்குறாங்க அப்படிங்கிறதா இருக்கும் பட்சத்துல தடை செய்யப்பட்ட ஆபாச படங்களை பாக்குறது தான் தவறு, மற்றபடி ஆபாச படங்கள் பாக்குறது தவறு இல்ல, அதனால இதுவும் விவாகரத்திற்கான காரணமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.